மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதை அடுத்து நாங்கள் என்ன கரெக்டான சூழ்நிலை, என்ன கரெக்டான நிலவரம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சென்ற 2 ஆண்டுகள் தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமாக இந்த உயர் சிறப்பு மருத்துவ கோர்சஸ்க்கு ஃபில் பண்ண முடியாமல் இருக்கிற சூழலில் மீதி இருக்கிற அனைத்து சீட்டுகளும் ஒன்றிய தொகுப்புக்கு, ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க, சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடணும். ஒரே ஒரு வாதத்தின் அடிப்படையில் தான் இந்த முறை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இப்போ ஒன்றிய தொகுப்புக்கு சரண்டர் பண்ண சொன்னாங்க. அது என்ன உத்தரவாதம்னா, ஒன்றிய அரசு தரப்பில் வாதாடின வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கட் ஆஃபை குறைக்க மாட்டோம். ஏன் இங்கே அந்த தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமாக அந்த சீட்டை நிரப்ப முடியலன்னா, அந்த கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, அதர் அளவுக்கு மருத்துவர்கள் மதிப்பெண் இல்லை அப்படிங்கிறதுனால சரண்டர் பண்ணாங்க. ஆனால் நம்ம சரண்டர் பண்ண பிறகு கட் ஆஃபை குறைச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி கட் ஆஃபை குறைக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த முறை சரண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு, மறுசீராய்வு மனு நாங்கள் தாக்கல் செஞ்சோம். நீட் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. இப்போ ஆட்சிக்கு வந்தது பிறகு சொல்ல, அதற்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம் ஆகிய இரண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். ஒன்றிய அரசுக்கு நிறையா வேலை இருக்குது. பொருளாதாரம், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு போன்ற அந்த துறையில் அவங்க கவனம் செலுத்திட்டு இந்த மாதிரி துறையில் அந்தந்த மாநிலங்களுக்கு விடணும் என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு. இப்போ கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது நம்ம இதை கோரிக்கையை தான் நம்ம வலியுறுத்தியிருந்தோம். நீட் இல்லாமல் +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் போன்ற கல்விகளுக்கு அனுமதிக்க வேண்டும், மாணவர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து எப்போதெல்லாம் மாநில உரிமை பறிக்கப்படுதோ அப்பொழுதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து குரல் கொடுக்கும்.